அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாமா அல்லது குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாதுங்க. நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக செரிமானமாகி அந்த செரிமானமான உணவுலேருந்து நல்ல ரத்தம் நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. இப்போ தண்ணி குடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு ஏதோ மிக்சியோ கிரைண்டரோ கத்தியோ அல்ல அருவாமனையோ அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நாம் நினச்சிக்க வேண்டாங்க. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த ஆசிட் சுரக்கணும். அப்போ தான் அந்த சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கான வீரியம் அந்த ஆசிட்டுக்கு இருக்கும். நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அது நீர்த்து போயிடும், அதனுடைய வீரியம் குறைஞ்சி போயிடும். அப்போது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக செரிமானம் ஆகாது. அதனால தான் நாம் தண்ணி குடிச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிடணும். சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு தண்ணி குடிக்கணும். சாப்பிடும்போது கட்டாயம் தண்ணி குடிக்கக்கூடாது. உடனே அடுத்து ஒரு கேள்வி வருங்க, விக்குச்சுன்னா என்ன பண்ணுறது, சிக்குச்சுன்னா என்ன பண்ணுறது, பொறையேறுச்சுன்னா என்ன பண்ணுறது. பாருங்கள், விக்கல் சிக்கல் பொறையேறல் இந்த மூணுமே சாப்பாட்டை கவனித்து சாப்பிட்ற யாருக்கும் நடக்காது. ஸோ சாப்பாட்டை யாரெல்லாம் கவனித்து சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு விற்காது, சிக்காது, பொறையேறாது. அதே மாதிரி இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளார ஒருவேளை தாகம் எடுத்தது அப்படின்னா நாம் தண்ணி குடிச்சிக்கலாம். அது தொண்டையை நினச்சிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக குடிச்சிக்கங்க. நாம் செரிமானத்தை பாதிக்காத அளவுக்கு நாம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டோம்னாலே போதும். காரமாக இருக்குதுன்னா காரத்தை குறைச்சி சாப்பிடுங்க. உப்பாக இருக்குதுன்னா உப்பை குறைச்சி சாப்பிடுங்க. அதுக்கு தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சாப்பிடும்போது கட்டாயம் தண்ணி குடிக்காமல் சாப்பிடுங்க. உடல் நலத்துடன் வாழ்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.